நாம் இப்பொழுது முத்துக்குடா ஆஞ்சநேயர் எப்படியெல்லாம் அங்கே அந்த இராமாயண காலம் தொட்டு அதற்கு முன்பாகவே தோன்றியது, இப்பொழுது எப்படியெல்லாம் அந்த பாதையானது நமது கண்களுக்கு இந்த உலக மக்களுக்கெல்லாம் தெரிய வந்துள்ளது என்றால், அந்த ராமர் மற்றும் ஆஞ்சநேயருடைய பூர்ண ஆசீர்வாதங்களாலும் மகான்களினுடைய ஆசீர்வாதத்திலும் அவைகளுடைய ஆசீர்வாதத்தால் தான் நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ராமேஸ்வரம், தனுஷ்கோடி மற்றும் அதன் வழியாக இலங்கைக்கு சென்று திரும்பி வந்து ராமருடைய பாத யாத்திரை அந்த தடத்திலேயே முத்துக்குடா அமைந்து உள்ளது. ஸ்ரீராமர் நடந்து சென்று அந்த சென்று வந்த இராமாயண காலத்து திரு செவ்விய, நன்றாக பாருங்கள், திரு செவ்விய பாதையே தற்போதைய ECR சேது சாலை என்பதும் இந்த பூ உலகத்தினுடைய இந்த பாரதத்தினுடைய போற்றுவதற்கான பாரதத்தின் பெரும் சிறப்பு அப்படி அமைந்தது. ஸ்ரீராமர் நடந்த கோடியக்கரை, அகஸ்தியான்பள்ளி, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, மீமிசல், முத்துக்குடா, SP பட்டினம், தொண்டி, ராமேஸ்வரம், கிழக்கு கடற்கரை சாலை நாம் ECR என்று சொல்கிறோம், சேது சாலையாய் தற்போது பண்டைய புராதன பெயரோடு அப்படியே பிரகாசிக்கின்றது என்பதும் ராமன் நாம ஜப பக்தி இந்த முத்து முத்தாய் பிரகாசித்து வரும் இந்த முத்துக்குடாவின் மிக பழமையான புராண சொத்து. அதனுடைய விளக்கமே இந்த முத்துக்குடாய். இந்த சீர்மிகு சேது சாலையில் மீமிசலை அடுத்து சிறிது தூரத்திலே இந்த சாலையில் இருந்தே நாம் பார்க்கும் அளவுக்கு இந்த பழமையான ஸ்ரீ முத்து ராம ஆஞ்சநேயர் ஆலயம் பொலிவான கடற்கரை கிராம ஆலய வளாகமாக அதாவது காட்சி தருகின்றது. சிறிய கற்றளி மண்டபமே இதன் சின்னஞ்சிறு கோவில். திருப்பணிகள் தேவை ஐயா, பக்தர்களே, திருப்பணி தேவை 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 ஐயா. இதன் அருகிலே தற்பொழுது உள்ள ஒரு பழைய காலத்து சத்திர கட்டடத்தை அந்த பார்க்கையிலே இந்த ராமேஸ்வரம் சேது ஆஞ்சநேயர் வழிபாட்டு ஸ்தலமாய் யாத்திரை பணிகள், அந்த பயணிகள் அங்கே இருந்து தங்கி செல்வதற்கான அன்னதான சத்திரமாக தங்குமிடமாய் பழைய காலத்திலே, கடந்த காலத்திலே, முற்காலத்திலே குதிரை, யானை மற்றும் வாகன வசதிகளுடன் பிரம்மாண்டமான ஆலயமாக முத்துக்குடா பொலிந்து இருக்க வேண்டும் என்பதும் வெகுவாய் அது நிச்சயமாகின்றது. முத்துக்குடாவின் இந்த பண்டைய சிறப்பு மீண்டும் விரைவில் புலர வேண்டும். இது பல கோடி சித்தர்கள் மற்றும் சித்தனுக்கே சித்தனாக வெங்கட்ராமன் என்கின்ற பெயரிலே ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் எழுதியதை திருப்பி உங்களுக்கு வாசித்து கொண்டு வருகிறோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளா அருணாச்சலா.